அந்த பக்கம் பார்த்தா சோன்னு மழை, ஜெர்மனியோட கண்ணீர். இந்த பக்கம் பார்த்தா ஆரஞ்சு ஆர்மின்னு சொல்லக்கூடிய நெதர்லாண்ட்ஸோட கண்ணீர். மொராக்கோ கிட்ட பெனால்ட்டி ஷூட் அவுட்டில் தோற்று ரவுண்ட் ஆஃப் 16க்கு முன்னேற முடியாமல் வீட்டுக்கு போயிட்டாங்க. மேலே என்ன நடக்குதுன்னே தெரியலேன்னு சொல்கிற மாதிரி சில மணி நேரத்துக்கு முன்னால் பராகுவே ஜெர்மனியை வச்சு சம்பவம் பண்ணாங்க. இப்போ இன்னொரு யூரோப்பியன் ஜெயண்டான நெதர்லாண்ட்ஸை மொராக்கோ பொட்டி படுக்கையோட வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. ஒரு பக்கம் பெரிய பெரிய டீம் எல்லாம் பொட்டி பாம்பு அடங்கியிருக்காங்க. அதான் கேபோ வெர்தே கிட்ட ஸ்பெயின் ட்ரா, காங்கோ கிட்ட போர்ச்சுகல் ட்ரா. இப்போ பெரிய டீம் ரெண்டும் வெளியே. எதிர்பார்த்தீங்களா? 72வது நிமிஷத்தில் கேப்கோ கோல் அடித்ததும் நெதர்லாண்ட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாமே நீட்டி நிமிந்து உட்காந்துட்டாங்க. மேட்ச் நம்ம கையில், அடுத்த ரவுண்ட்ஸுக்கு போகிறோன்னு. ஆனால் 91வது நிமிஷத்தில் அடிஷ்னல் டைமில் டே ஆப் கோல், ஒரு பிரமாதமான ஹெட்டர் மூலம் கோல் அடித்தார் பாருங்க. அது நெதர்லாண்ட்ஸ் ஃபேன்ஸுக்கு ஒரு மினி அட்டாக்கே வந்திருக்கும். மறுபடியும் பெனால்ட்டி ஷூட் அவுட்டா? பயந்த மாதிரியே எக்ஸ்ட்ரா டைமில் யாராலையும் கோல் அடிக்க முடியலை. பெனால்ட்டி ஷூட் அவுட்டில் தோற்று வெளியே போயிட்டாங்க. இப்படி கடைசி நிமிஷத்தில் நெதர்லாண்ட்ஸ் சொதப்புறது ஒன்றும் புதுசு இல்லை, ரொம்ப ஒன்றும் மறந்துருக்கவும் மாட்டோம். போன வேர்ல்டு கப்லேயே அர்ஜென்டினாவுக்கு எதிரான குவார்டர் ஃபைனல்ஸில் நல்ல டஃப்பான ஃபைட்டு கொடுத்து 2-2ன்னு ட்ரா பண்ண நெதர்லாண்ட்ஸ் பெனால்ட்டி ஷூட் அவுட்டில் தோற்று வெளியே போனாங்க. அங்கே ஆரம்பித்த சாபக்கேடு இப்போவும் தொடருது. 90 நிமிஷம் வரைக்கும் லீடில் வச்சுக்கிட்டு அடிஷ்னல் டைமில் கோலை விட்டு கொடுத்து அதுக்கப்புறம் பெனால்ட்டிலையும் தோக்குறதுன்றது நெதர்லாண்ட்ஸுக்கே உரித்தான ஒரு பெருமைன்னு தான் சொல்லணும். ஹெட் கோச் ரொனால்டோ கோமேன் கூட என்னெல்லாமோ பிளான் எல்லாம் மாற்றி பார்க்குறாரு, சப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணுறாரு. ஆனால் சல்லி காசுக்கு பிரோஜனம் இல்லாமல் ஆயிடுச்சு. சரி, மொராக்கோ அப்படி என்ன தான் பண்ணாங்க? பெனால்ட்டி ஷூட் அவுட்டை ஒதுக்கி வச்சுருங்க. மொத்தத்திலேயே நெதர்லாண்ட்ஸில் மிட்ஃபீல்டு ஒரு க்ரியேட்டிவிட்டியே இல்லை. பால் பொசிஷன் வச்சுருந்தாங்களே தவிர அட்டாக்கில் ஒரு ஸ்பீடு, ஒரு ஷார்ப்னஸ், ஒரு ஃபினிஷிங் இல்லை. வெகோஸ்ட் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஏரியல் பால் பாசிங் கிடச்சிது. அது கூட கிரவுண்ட் லெவலில் மொராக்கோ டிஃபென்ஸை பிரேக் பண்ணி உள்ளே நுழையவே முடியலை. மொராக்கோவோட ப்ளஸ் பாயிண்ட்னா அஷ்ரஃப் ஹக்கிமியோட ஸ்டார் லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ரொம்பவே நல்லா ஆடி இருந்தார். பெனால்ட்டி ஷூட் அவுட்டில் மிஸ் பண்ணது ஒரு பக்கம்னாலும் ஃபுல் டைமில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். டிஃபெண்டரை தண்ணி காட்டியிருந்தார். பட் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு கோல் கீப்பர் யாசின் போனோ. சம்மர்வில்லையோட கடைசி பெனால்ட்டியை அவரோட பொசிஷனுக்கு மூவ் பண்ணி ரொம்ப கூலாக ஸ்ட்ரைட்டாக நின்று ஒரே கையில் பிளாக் பண்ணதானட்டும் மொராக்கோவை காப்பாற்றின ஹீரோ நம்ம கோல் கீப்பர் தான். இதுக்கு முன்னே இது மாதிரியான சிச்சுவேஷன் நெதர்லாண்ட்ஸுக்கு வந்திருக்கான்னு கேட்டால் ஆமாம், 1974, 78, 2010ன்னு 3 வேர்ல்டு கப் ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. ஆனால் வின் பண்ண முடியலை. இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, த பெஸ்ட் டீம் இன் த வேர்ல்ட் தட் நெவர் வின்ஸ் அ வேர்ல்டு கப். அதாவது இருக்கிறதுலையே வேர்ல்டு லெவலில் ஒரு தலை சிறந்த அணியாக இருந்தும் இன்னமும் வேர்ல்டு கப் வின் பண்ண முடியாமல் தடுமாறக்கூடிய ஒரு டீம் அது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொன்னோம்னா, யோஹான் கிரைஃப் காலத்தில் 1970களில் நெதர்லாண்ட்ஸ் ஒரு வேர்ல்டு கப் வின் பண்ணியிருந்தா யோஹான் கிரைஃபை டியாகோ மேரடோனாவுக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணி இன்றைக்கு உலகம் பேசியிருக்கோம். ஆனால் பாவம் மனுஷன், இவ்வளவோ ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் வேர்ல்டு கப் இல்லாத காரணத்தினால அவரை அடுத்த லெவல் பிளேயர் லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. இதே போல் ஒரு காலத்தில் அசைக்க முடியாத பவர் ஹவுஸாக இருந்த இட்டலி, ஜெர்மனி இப்போ அடி மேல் அடி வாங்கி ஒதுக்கிட்டாங்க. போகிற போக்க பார்த்தா நெதர்லாண்ட்ஸும் அந்த லிஸ்ட்டில் மாட்டிக்கிட்டாங்களோன்னு தோணுது. ஆனால் மொராக்கோவையும் அவ்வளவு கம்மியாக இட போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். போன வேர்ல்டு கப்லேயே பார்த்துருப்பீங்க, ஸ்பெயின், போர்ச்சுகல் 2 மிகப்பெரிய அணிகளையும் தோக்கடித்து செமிஃபைனலுக்கு வந்தாங்க. வேர்ல்டு கப்பில் செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆன ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரின்ற சாதனையும் படைச்சாங்க. இப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ ஒரு ஃப்ளூக்கு லக்கில் உள்ள வந்துட்டாங்கன்னு. ஆனால் இப்போது நெதர்லாண்ட்ஸை தோக்கடித்தது மட்டும் இல்லாமல் குரூப் ஸ்டேஜ்லேயே பிரேசிலுக்கு எதிராக 1-1ன்னு ட்ரா. இன்னொரு மேட்ச்சில் ஸ்காட்லாண்டையும் தோக்கடிச்சு தான் ரவுண்ட் ஆஃப் 32 வந்தாங்க. ஸோ போன வேர்ல்டு கப்பில் எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சும்மா எதேச்சியாக நடந்தது ஒன்றும் இல்லை. நாங்கள் எப்போவுமே கெத்து தான், நல்ல பவர் ஹவுஸ் பிளேயர்ஸ் தான் இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரவுண்ட் ஆஃப் 16ல் கனடாவை எதிர்த்து ஆட போகிறாங்க. இப்போ இருக்கிற ஃபார்மில் கண்டிப்பாக மொராக்கோ கனடாவை தோக்கடித்து குவார்ட்டர் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நெதர்லாண்ட்ஸ் தோத்ததுக்கு என்ன காரணம்? மொராக்கோ வின் பண்ணதுக்கு அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள்.